திருவண்ணாமலை மண் சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அப்பகுதியில் ஐஐடி பேராசிரியர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் இஸ்லாம் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை ஆய்வு செய்வதற்காக ஐஐடியுடைய பேராசிரியர் குழுவினர் இங்கே வந்திருக்காங்க. அவர்களிடம் இந்த நிலச்சரிவு குறித்து கேட்போம். சார் வணக்கம். இப்போ இந்த மாதிரியான நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன சார்? முக்கியமான காரணம் 2. ஒன்று ரொம்ப ஹெவி ரெயின் நிறைய ஒரே நேரத்தில் ஒரு 2 நாளில் 140 சென்டி அந்த மாதிரி மழை பெய்கிறது ஒரு காரணம். 2வது அந்த மண் ஒரு ஸ்லோப்பில் இருக்கும். நீங்கள் மழை ரொம்ப பெய்யும்போது இந்த வெலாசிட்டின்னு சொல்லுவோம், தண்ணி ஒரு வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால அந்த மண்ணை எடுத்துகிட்டு வரும். அது போக கீழே போய் அது ஒரு ஸ்லிப் மாதிரி மண்ணே அப்படியே அரிச்சிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த 2 காரணங்களால் இது வரலாம். சார், இப்போ இந்த மலையை பொறுத்தவரை இது மாதிரி நடந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த பகுதி மக்கள். இப்போ முதல் முறையாக நடந்துருக்கு. இப்போ அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அது காரணம் மெயினாக ரொம்ப ரெயின்ஃபால் இங்கே அவ்வளோ நார்மலாக அவ்வளோ இருக்காது. இந்த தடவை ரெயின்ஃபால் ரொம்ப அதிகம். ஸோ அது ஒரு காரணம். பட் நாங்கள் இன்னும் அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம். சார், இப்போ நீங்கள் பார்த்த வரையும் என்ன மாதிரியான இது இருக்குது சார்? இப்போ என்ன ஆய்வு செஞ்ச வரையும் என்ன பார்த்துருக்கீங்க? இந்த முழுமையாக இந்த இடத்த சரி செய்கிறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்யலாம்? இல்லை, அது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அறிக்கை கொடுப்போம். இந்த பகுதியில் பார்த்தா அந்த மலை அடிவாரத்தில் கிட்டத்தட்ட மலைக்கு மேலேயே வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க. அது சரியா? அது சரியாக இல்லை. ஏன்னா அதுக்கு சரியாக பண்ணணும்னா அதுக்கும் டெக்னாலஜி இருக்குது. அதுக்கேற்றால அது செலவழிக்கணும், நிறைய காசு செலவாகும். அது மாதிரி பண்ண முடியாது. இதுக்கு பதிலாக வேறு எங்கேயாவது ஒரு நல்ல இடங்களில் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இல்லாத இடத்துல அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தோம்னா நல்லா இருக்கலாம். சரி, இப்போ அந்த மலைகள்லேயே அஸ்திவாரம் போடுறது, போர் போடுறது, இந்த காரணத்தினால நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அது இப்போ போர் போடுறதுனாலையோ அதனால இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படும். நிலச்சரிவு எப்போ ஏற்படும்னா அந்த ஒரு தண்ணி இப்போ பாருங்கள், அந்த மழையெல்லாம் இருக்குது, நிறைய மழை பெஞ்சு அந்த வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக வரும்போது அரிச்சிட்டு போகும். அது பிளேன்லே ரொம்ப தரையிலே அவ்வளோ அரிக்கும். இது வெலாசிட்டி மலையிலேருந்து வரும்போது வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம அருவியில் கொட்டுற மாதிரி. ஸோ அதனால தான் அந்த போல்டர்ஸ் எல்லாம் வருது. போல்டர்ஸ் முதல்ல சும்மா உட்காந்துருக்கும், இது எதாவது புஷ் பண்ணும்போது வெளில வந்துடும். நிலச்சரிவுகள் எப்படி ஏற்படுது, இதை தடுப்பதற்கு மக்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து விரிவான விளக்கங்களை அளித்திருக்காங்க. திருவண்ணாமலையிலிருந்து ஒளிப்பதிவாளர் காலின்ஸுடன் செய்தியாளர் இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.